ஹலோ. ஹலோ, நான் தாங்க சசி பேசுறேன். ஓ ஹாய், நீங்களா? சொல்லுங்க. அதாங்க காம்படிஷனுக்கு அப்ளை என்ட்ரி பண்ணீங்க இல்லையா, அது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதுங்க. இட்ஸ் ஓகே. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சாப்பாடை பத்தி கேட்காதீங்க. எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளவு மோசமா இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுங்களா? பண்றேன். எதுக்கு? வந்து சொல்றேன். வந்த ஐயோ, ஹலோ 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 ஹலோ, எனக்கு தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். நிம்மி, டேய் சண்டி, வாடா, வேலை இருக்கு. இப்போதான் கத்தி டங்கு இருக்கு. இது பண்ணி மாட்டேங்க. நிம்மியோட ஹாஸ்டலுக்குடா. வா வா வா, வேலை இருக்கு. வா வா. நிம்மியா? அங்குல், நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள், அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு. ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன். இதெல்லாம் அவன் கிட்ட சொல்லு. அது இல்ல அங்கிள், இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான். அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான், ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான். அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல, அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் அந்த ஹாஸ்டல். தெரிஞ்சிட்டீங்களா? போய்டுவாங்க. உனக்கு அட்ரஸ் தெரியல? எனக்கு தெரியுமே. அப்ப அவன் கூட போ. டேய் சண்டி, நீ வரியா இல்லையா? ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் இரு. இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு உனக்கு வாந்தி வரும் பாரு. டேய் டேய் ரவி, இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல, இப்படியே போயிடலாம். வாடா டேய். டேய் இப்பதான்டா அடி வாங்கல. வாடா. வாயை மூடுறதா டேய், வாயை குழப்பிடுவாங்கடா. இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது, கும்பல்ல குனிய வச்சு கும்பிடுவாங்கடா. டேய் டேய் டேய், இவ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நாம அடி வாங்கணுமா? சொன்னா கேளுடா டேய். டேய் அந்த பாடனுக்கு மூஞ்சி ஞாபகம் இருக்குடா. டேய் ரவி, சொன்னா கேளுடா, காதல வாங்காம போறியே. டேய் வாடா. எதுக்கு? நான் வரல, நீ போ. போடா, நான் இங்கே இருக்கேன். வந்துட்டீங்களா? யாரும் பார்க்கல? இல்ல. என்னங்க தட்டன்னு திறந்துட்டீங்க? என்ன அவ்வளவு பசியில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லங்க, நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன். எங்க வார்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, சிட்டிக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நீங்க சாப்பாடு பிடிக்கல, நீங்க எனக்கு மனசு சரியில்லை. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது, வார்டன் வந்துருவாங்க. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே பை, குட் நைட். ஜாக்கிரதைங்க, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் தின்னுட்டு தூங்குறானுங்க போல இருக்கேன். போனவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், உதவாங்காம தப்பிக்கலாம். ரவி என்ன மறுபடியும் இங்க வந்துட்டியா? என்ன திரும்ப திரும்ப இங்கே சுத்துற? ப்ராமிஸாங்க, இந்த தடவை நான் எனக்காக வரல, ஜஸ்ட் கைட்லைனுக்காக தான். எங்க ரவிக்கு வழி காட்டினேன், அவ்வளவுதான். ரவியா? அவன் யாரு? என்ன மேடம், ரவியே தெரியாதா? நல்ல தாடி வச்சிருப்பான், எக்ஸசைஸ் பாடி, கும்முன்னு இருப்பான் ஆளு. பெயிண்டிங் கூட பண்ணுவானே. ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு. இந்த 102ல ஹெட்லைட் மாதிரி கண்ணு வச்சுட்டு அப்படி இப்படி பாத்துட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு, நம்ம நிம்மியோட ஃப்ரெண்டு மேடம். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆளு ரவிக்கும் அவன் மேல இருக்கானா? மேலதான் இருக்கான், ஆனா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நெளியாத. சந்தேகமா இருந்தா நீங்களே போய் பாருங்க, போங்க. வாடா. டாவா வாடன், என்ன அன்னைக்குதான் சரியா வாங்குறேல, அப்பவும் உனக்கு புத்தி வரல? எனக்கு வந்துருச்சு. வாடா, இன்னைக்கு ஒரு கதையை நான் முடிக்கிறேன். டேய் ரவி. சசி சசி மேடம். டேய் ரவி, நான் இங்க கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா வெளிய வா. யாரா இருக்க மேடம்? வருவாங்க சும்மா. அது பாத்தீங்களா? ஹலோ மேடம். ஏமா உள்ள வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம். என்னம்மா ரவி வந்தா நம்ம பிரியாணியோட ஒன்னு குடுக்கிறதுக்கு? எங்க மேடம்? இல்ல மேடம், இங்க தான் வந்தான். ரவி ரவி நல்லா பாரு. என்ன மேடம் மதன் இருக்கானா? இல்ல. அடச்சி வெளிய போ. நான் ஒரே கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? கொஞ்சம் இருங்க வரேன். எங்க நம்ம ரவி உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்? எனக்கு தெரியாது, ப்ராமிஸ் தெரியாது. போய் சொல்ற அந்த பொண்ணு. ஏய் இங்க வா. எங்க பாத்தியா, அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல, நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா. நீ இருக்கே, நான் வரலன்னா கூட வந்துட்டான்னு மாட்டி விட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அங்க என்ன பேசு? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்ப டியூட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டியூட்டிய பத்தி நீங்க என்னங்க பண்றீங்க? உடனே டியூட்டியை பாக்குறீங்களா? பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேலை தானே பாக்குறீங்க. நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க போறான், அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வரணும், அவன் என்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அங்க என் வேலையை நான் பாக்குறேன், இங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க. உங்க வேலை உங்களுக்கு, என் வேலை எனக்கு. இல்ல இந்த முண்டக்கணிக்காக நீங்களும், அந்த தாடிக்காரனுக்காக நானும், நாம எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுக்கணும்ன்றேன். இனிமே நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? அதான் நல்லா யோசனை பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது. நீங்க அலர்ட்டா இருக்கணும்.